தறிக்கெட்ட அராஜகம் செய்யும் தாவேகாவினர் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற ஒன்று இருக்கிறதா? சட்டம் இருக்கிறதா? போலீஸ் இருக்கிறதா? காவல் நிலையங்கள் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அராஜகங்கள் அரங்கேறி வருவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியாக வந்துவிட்டோம், எத்தகைய அராஜகமும் செய்யலாம் என்று தாவேகாவினர் நினைத்துக் கொண்டு விட்டார்கள். குற்றங்கள் அதிகமாகிவிட்டன என்பதை விட தாவேகாவினர் செய்யும் குற்றங்கள்தான் அதிகமாகிவிட்டன என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. கில்லி சரத் என்று முன்பு அழைக்கப்பட்டவர் மாண்புமிகு சரத்குமாராக இப்போது இருக்கிறார். அவர் இழுப்பதற்கு முன் பவுடர் தயாரித்த வீடியோக்கள் வெளியான பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் தயாராக இல்லை. தனது ரசிகை ஒருவரை ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் தூண்டுதலின் பேரில் 2 தாவேகா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமை செய்தது ஆதாரபூர்வமாக அம்பலமான பிறகும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் தயாராக இல்லை. இதுதான் சட்டம் ஒழுங்கை அவர் காக்கும் லட்சணம். அதனால்தான் தாவேகா நிர்வாகிகளின் கிரைம் ரேட் அதிகமாகி வருகிறது என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாவேகாவைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் தாவேகா தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன், ராமநாதபுரம் மாவட்ட தாவேகா நிர்வாகி ஜெயபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு இதில் சம்பந்தம் இருப்பதாக அந்த பெண் சொல்கிறார். அமைச்சரவையில் இருக்கும் 2 அமைச்சர்களிடம் புகார் சொல்லியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கிறார் அந்த பெண். தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருகிறது என அந்த பெண் பதறுவதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை காசிமேட்டில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆர்கே நகர் 43வது வார்டு தாவேகா பகுதி பொறுப்பாளர் பாம்பு தினேஷ் போக்சோ சட்டத்தில் கைது. தாம்பரம் அடுத்த மணிமங்கலத்தில் கல்லூரி மாணவி குளிப்பதை ஜன்னல் வழியே எட்டி பார்த்த தாவேகா நிர்வாகி தியாகு கைது. மதுரை கீழமாத்தூர் பகுதியில் பெயிண்டர் வேலை பார்த்து வரும் தாவேகா நிர்வாகி கண்ணன் 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டுக்கு நள்ளிரவில் சென்று பாலியல் தொல்லை கொடுத்து கைது. முதலீட்டாளர்களிடம் அதிக லாபம் தருவதாக கூறி சுமார் 25 கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்ததாக புதுக்கோட்டை மத்திய மாவட்ட தாவேகா செயற்குழு உறுப்பினர் சரவணன் கைது ஆகியுள்ளதை முரசொலி நாளேடு எடுத்துக்காட்டியுள்ளது. கும்பகோணம் 4 ரோடு பகுதியில் சாலையில் விதிமுறைகளை மீறி வைக்கப்பட்ட தாவேகா பேனரை அகற்ற கூறிய போக்குவரத்து காவலரை தாக்கி அவரது கையை முறித்த தாவேகா தொண்டர்கள் அருண், காளி ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பாலப்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோவன் தாவேகா கிளைச் செயலாளர். இவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக புகார் அளித்துள்ளனர். தாவேகா நிர்வாகி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனுவில் அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நாமக்கல் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் எம்எல்ஏ திலீப் ஆய்வு செய்தபோது உடன் சென்ற தாவேகா மாவட்ட செயலாளர் சதீஷ் அங்கிருந்த மாநகராட்சி வருவாய் ஆய்வாளரை ஒருமையில் பேசியதுடன் டிரான்ஸ்பர் செய்து விடுவேன் என மிரட்டினார். பெருங்களத்தூரில் ஆபரேட்டர் துரை என்பவர் கட்டிட இடிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். தாவேகா கொடியணிந்த வாகனத்தில் வந்த தாவேகா வட்டச் செயலாளர் ஜெய் 1 லட்சம் ரூபாய் கேட்டு அடாவடி செய்தார். தனது ஆதரவாளரிடம் கத்தியை எடு என கூறிய தாவேகா நிர்வாகி ஜெய் பொக்லைன் ஆபரேட்டரை சரமாரியாக தாக்கியதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த கீழாமூர் கிராமத்தில் வசித்து வந்த முத்தம்மாளிடம் நகையை பறித்து கொலை செய்ததாக தாவேகா கிளை நிர்வாகி வாசுதேவன் கைது. வேலூர் மாவட்டம் கணியம்பாடியைச் சேர்ந்த தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தங்கள் பகுதியில் உள்ள செங்கல் சூளைக்கு சென்று 1 லட்சம் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் கணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்தவர்கள் மீதே வேலூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதன் பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்து வேறு வழியில்லாமல் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தாவேகாவைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் பல வருடங்களாக ஆக்கிரமித்து உணவகம் நடத்தி வந்திருக்கிறார். அதை அகற்ற சொன்ன மாநகராட்சி அதிகாரிகளையும் கட்டுமான நிறுவன ஊழியரையும் தாக்கியிருக்கிறார் குணசேகரன். அவர் மீது அமைந்தகரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.